ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுதியில் உள்ள சித்தாங்கிற பகுதியில் மீன் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மீன் வாங்க போகலான்னு ஃப்ரெண்ட்ஸுன்னா எல்லாம் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. கார் எடுத்துகிட்டு ரெடியாக கிளம்பிட்டோம். என்னடா மீன் மார்க்கெட்டுக்கு போகிறேன்ட்டு வெறும் காரை கட்டிகிட்டு இருக்கேன்னு பாருங்களா, இதாங்க நான் வேலை செய்கிற கம்பெனி. சரி வாங்க, வண்டியில் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஃபன்னாக பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோங்க வண்டியில். அப்புறம் ரோட்டில் அப்படியே சைடு பில்டிங்லாம் இருந்தது பார்த்துக்கிட்டே அப்புறம் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணேங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சமைக்கணுங்க. செம பசிக்குது. போய் மீன் வாங்கிட்டு போய் சீக்கிரம் ரூமில் க்ளீன் பண்ணிட்டு சமைக்கணும். அதனால் பேச்சுக்கு போகிறதுக்கெலாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடுவோம் நினைக்கிறேன். அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். ரோட்டில் பக்கத்துலலாம் வெறும் பேரிச்ச மரமாக இருந்ததுங்க. ஒரு வழியாக மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எந்த மீன் வாங்குறதுன்னு தெரில. அவ்வளோ மீன், அதுவும் கலராக இருந்தது. அந்த மீன் பேர் கூட தெரியல என்ன மீன் அப்படின்னு. எனக்கும் தெரிஞ்ச வகையான மீன் இருந்ததுங்க. சிலேப்பி, கொடுவா, இறால், விரா, கெண்டை, நண்டு, இறால், சுறா, நெத்திலி, கனவா, கிழங்கா மீன், கெளுத்தி, கிரிச்சான், பல வகையான மீன் இருந்ததுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான். வாங்க இன்னும் பார்க்கலாம் வேறு மீன் என்னென்ன இருக்குன்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உண்மையிலேயே என்னால் நம்ப முடியாது என்னென்னா, நம்ம ஊரில் சிலேப்பியெல்லாம் எல்லா குளத்துலையும் கிடக்கும் அதிகமாக. அதுவே இங்கே மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போகுதுங்க. சவுதியில் சித்தா பகுதியில் இருந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே வாங்கிக்கிறது நல்லது, பிரச்சனை இல்லை. இறால் அப்புறம் 1 கிலோ வாங்கினுங்க பார்த்துட்டு. அப்புறம் மீன் ஒரு 3 கிலோ வாங்கினுங்க. கிழங்கா மீனும் அப்புறம் இன்னொரு மீன் என்னென்னு தெரியல, மொத்தமாக 3 கிலோ வாங்கினுங்க. அப்புறம் ஃப்ரெண்டெல்லாம் எல்லோரும் வாங்கிட்டாங்க. 2 கிலோ அப்படியே வாங்கிட்டு ஒரு வழியாக எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு கவர் வச்சுட்டு சரி இதுக்கு மேலே பார்த்தா டைம் ஆகிடுன்ட்டு அப்படியே வெளில வந்துங்க. இறால்லாம் இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தால் லேட் ஆகிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே தான் இருக்கலாம். ஏன்னா நிறையா வகையான மீன் இருக்குங்க இங்கே. போனால் கண்டிப்பாக எதை வாங்கணுன்னே தெரியாது. அப்படியே வாங்கிட்டு வெளியே வந்தேங்க. ஒரு வழியாக வாங்கிக்கிட்டு கீஸில் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டோங்க. நாங்கள் மட்டும்தான் இங்கே வாங்குறோன்னு பார்த்தா இங்கே உள்ளவங்க எல்லாருமே இங்கே தான் வாங்குவாங்க போல். சரி ரொம்ப தூரம் போகிறதால ஐஸ் வாங்கணும். ஐஸ் ஒரு 2 ரியாலுக்கு வாங்கி உடச்சிக்கிட்டு வாங்கின மீன் எல்லாத்தையும் எல்லா கவர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி போட்டாச்சுங்க. போட்டால் தானே நம்ம போகிற தூரம் அதிகனால வீணாக போகாமல் இருக்கும். சரியான பசியாக இருக்குங்க. போய் தான் சமைக்கணும். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. ஐஸ்லாம் போட்டு கட்டி கவர்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான், வெளியில் கிளம்பிட்டேங்க. வெளியில் வந்தாச்சு. இங்கேயே பக்கத்தில் கார் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இங்கே கார் பார்க்கிங் ஃபுல்லானதுனால இங்கே கார் பார்க்கிங் பண்ண முடியல. அதனால் ஒரு பாலத்துக்கு கீழே பார்க் பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும், நடந்து தான் போகணும். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அப்படியே ரோட்டு வழியாக போயிட்டே இருந்தேங்க. கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பார்க்கிங்கே கிடைக்கல.